வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் ஒரே ஒரு விசித்திரமான உண்மை அனைவருக்கும் தெரியும். நீங்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள், குடும்பத்தை மிகவும் முக்கியமா நினைக்கக்கூடியவர்கள், மற்றவர்களின் உணர்ச்சிகளை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை இல்லாதது போல பலர் நிச்சயம் உணர்ந்து கொண்டிருப்பாங்க. எவ்வளவு நல்ல மனது இருந்தும் சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை, சரியான ஒரு வேலை இல்லை, வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு வேலையில் முன்னேற முடியவில்லை என்று சில மன வருத்தங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் எடுக்காத முயற்சிகள் கிடையாது, செய்யாத வேலைகள் கிடையாது. எது செய்தாலும் நீங்கள் அதுல தோல்விகள் மட்டுமே அடைவீங்க. அடைந்தீங்களா இல்லையா? ஏன் அதெல்லாம் நடக்க தெரியுமா? உங்களுடைய கிரகங்களின் மாற்றங்கள். இந்த கிரக மாற்றத்தின் போது நீங்கள் எது செய்தாலும் அதுல எவ்வளவு அளவுக்கு நன்மை வரும்படி செய்தாலும் வேறு ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் வேறு ஏதாவது ஒன்றில் ஏற்பட்டு அந்த முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்படும். தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றியானது ஏற்படாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்பு விஷயத்தில் பல தடவைகள் நீங்கள் முயற்சி செய்தும் ஒரு சரியான ஒரு நிலைக்கு செல்ல முடியாமல் போன அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது உங்களுடைய மனதில் பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஏற்படுத்தி இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கவலைக்கிடமாக நிச்சயமாக மாற்றியிருக்கும். சில வேலைகள் ஆரம்பத்தில் நன்றாக தொடங்கியிருந்தாலும் திடீரென்று மனநிலையானது மாறி அந்த ஒரு வேலையை தொடர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு குறைந்து போயிருக்கும். இதனால் என் வாழ்க்கையில் ஏன் ஒரு நிலையான வேலை அமைவதில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல தடவைகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நிலையான ஒரு வேலை அமைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும், நானும் என்னுடைய வாழ்க்கையில சாதிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். கடகம் ராசிக்காரங்க சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் என்பது மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இதனால் இந்த ராசிக்காரர்களின் மனநிலை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட ஒரு நேரம் கவனம் செலுத்துவது சில சமயங்களில் கடினமாகிவிடும். ஆனால் நீங்கள் செலுத்துவீர்கள். ஏன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க சின்ன ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அதையே நீங்கள் நாளை வரைக்கும் நினைத்து கொண்டே இருப்பீங்க. என்னாலதான் அந்த ஒரு தவறானது ஏற்பட்டது, ஏன் என்னால உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது என்று நினைத்து நினைத்து உங்களை நீங்களே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிக்கிடுவீங்க. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய அதிபதி. உங்களுடைய அதிபதியால் மட்டுமே இப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதனால தான் ஒரு முடிவை எடுத்த பிறகு சில நாட்களில் அந்த ஒரு முடிவை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். அப்படி நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். சில சமயங்களில் நீங்கள் எடுத்த முடிவை நினைத்து பார்த்து நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீங்களே உங்களை குறை கூறிக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய மனம் ஒரே ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்காமல் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கும். பல விஷயங்களை சிந்திப்பது சரிதான், இருந்தாலும் அதை நீங்க எதற்காக சிந்திக்கீங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பற்றாக்குறைகள், தேவையில்லாத பணத்தட்டுப்பாடு, அனைவருமே தேவையில்லாம அளவுல பிரச்சனைகள்ல மாட்டியிருப்பீங்க. இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிலையான ஒரு வேலையில் உங்களால இருக்க முடியாது. பணம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களை தேடி நீங்க போவீங்க. அந்த ஒரு வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இதனால ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியாமல் இன்னமும் அப்படியே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது கூட உங்களுடைய மனதில் வேறு எண்ணங்கள் ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் இந்த ஒரு வேலையிலே சென்று விடுமா என்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் உருவாகும். குடும்பத்தில் என்ன பிரச்சனையானது வரும், நான் எடுத்த முடிவு சரியா தவறா என்பது போல பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி பல சிந்தனைகள் உங்களுடைய மனதை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இதனால் ஒரே ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அதை இறுதி வரை உங்களால் செய்ய வேண்டும் என்று உறுதி சில சமயங்களில் உங்களுக்கு குறைந்து போய்விடும். இறுதியாக இதை நம்ம செய்ய முடியாது, அதுல நிலையான ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளால அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை தொடங்குவதற்கு முன்பே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படி நினைத்து கொண்டுதான் உங்களால எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாமல் இன்னமும் நீங்கள் தவிர்த்து கொண்டு இருக்கீங்க. பாதியில் மனமானது உங்களுக்கு சோர்ந்து போய்விடும். இது உங்களுடைய திறமை குறைவாக இருப்பதாலோ அல்லது முயற்சி இல்லாததாலோ கிடையாது, உங்களுடைய மனிதனின் இயல்புதான் இப்படிப்பட்ட செயல்களை எடுக்க வைக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை நிலையான முடிவு எடுக்காதவர் என்று கூறிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் கிடையவே கிடையாது. ஒரு மனிதனின் இயல்பு
அதை செய்தால் சரியாக ஆகுமா, தவறாகி விடுமா என்று நீங்களே தப்பு கணக்கப்பட்டு கொண்டு அதனை செய்யாமல் பின்வாங்கி விடுகிறீர்கள். இதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால நீங்கள் நிலையான முடிவு எடுக்காதவர் என்று கிடையாது. ஆனால் உங்கள் முன்பே இன்னொரு வார்த்தையை நிச்சயமாக கூறியிருப்பார்கள். அந்த வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதை நிச்சயமாக காயப்படுத்தியிருக்கும். நீங்கள் நல்லதை நினைத்தே முடிவு எடுத்தாலும் சில சமயங்களில் அது சரியாக அமையாமல் போன அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையவே உருவாக்கியிருக்கும். இது மட்டும் கிடையாது, குடும்ப சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கும். கடகம் ராசிக்காரங்க பொதுவாக குடும்பத்தை முதன்மையாக நினைப்பவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அது சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய சொந்த முடிவுகளை கூட நீங்க தள்ளி வச்சிருப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில சில வாய்ப்புகள் கைவிட்டு போனது போல உங்களுக்கு தோன்றியிருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய மனதில் ஒரு பயமும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நான் எடுத்த முடிவு தவறாகிவிட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு பயமானது உங்களுக்குள்ள உருவாகும். இந்த ஒரு பயம் கூட சில சமயங்களில் உங்களை முன்னே செல்ல விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் ஜோதிடம் ஒரே ஒரு விஷயத்தை கூறுகிறது. சில காலங்களில் கிரகங்களின் நிலையானது மனிதர்களின் மனநிலையையும் வாழ்க்கை பாதையையும் சோதனை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குமாம். அந்த சோதனை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு சோதனை காலம் முடிந்ததும் மெதுவான மாற்றங்கள் உனக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது உருவாகும். ஆனால் அது மெதுவாகத்தான் ஏற்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றக்கான ஒரு காலமாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்திற்கான காலம் மெதுவாகத்தான் நடக்கும். அந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த ஒரு மாற்றம் மெதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உடனே நடந்து பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தாது. எனவே இந்த ஒரு காலம், இந்த ஒரு சூழ்நிலை உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய எண்ணங்களும் புதிய திசைகளும் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாய்ப்பை இன்னும் அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு குழப்பங்கள் இருந்தும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்திருப்பீர்கள். அது அனைத்திற்கும் ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் உங்களுடைய மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் அதனுடைய இயக்கம் நல்ல ஒரு நிலைக்கு வரும். காலங்களில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இது என்னால் முடியுமாம் என்று சந்தேகப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. அதில் தோல்வியோ வெற்றியோ, ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காலடி தடத்தை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் அல்லவா, அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் கருதப்படும். எனவே நீங்கள் அதில் காலடி தடத்தை எடுத்து வையுங்கள். அதற்கப்புறம் அந்த ஒரு வேலையை செய்யுங்கள். அதற்கப்புறம் வெற்றி தானாகவே அமையும். உங்களிடம் ஒரு நிலைத்தன்மையானது கிடைத்து விட்டது. எதை செய்தாலும் பாதையில் விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் ஒரு இயல்பும் உங்களுக்குள்ள உருவாகி விட்டது என்றாலே போதும். அதில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தகவலை கூறுகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது. அதற்கு ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். வேலைவாய்ப்பு விஷயத்தில் கூட ஒரு சின்ன நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு திடீரென்று ஒரு புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வேலை வாய்ப்பின் மூலம் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால் செல்ல முடியும். அது உங்களுடைய முன்பு நீங்கள் எதிர்பார்க்காத துறையில் கூட நிச்சயமாக இருக்கும். சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது ஒரு சிறிய வாய்ப்பாக மட்டுமே இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு வந்தபோது அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையானது உங்களிடம் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபரும் நிச்சயமாக வரக்கூடும். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியமைப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், ஒரு வேலை தொடர்பான நபராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஆலோசகராக கூட நிச்சயமாக இருக்கலாம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர உதவுவதற்காக நிச்சயமாக இருக்கலாம். சில நேரங்களில் ஒரே ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையின் பாதையை முழுவதும் மாற்றி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மெதுவாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக தொடங்கும்.